ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வந்து நியூவாக லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இந்த 20 இங்கிலீஷ் சென்டென்சஸ்மே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறதான் வந்து இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம தமிழில் சொல்லி அதை அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நேற்று இரவு கனமழை பெய்தது. நம்ம சொல்லுவோம்ல, நேற்று நைட்டு செம்ம மழை பெஞ்சுதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் ரெய்ன்டு ஹெவிலி லாஸ்ட் நைட். இட் ரெய்ன்டு ஹெவிலி அப்படின்னா நல்ல மழை பெஞ்சது. எப்போ? லாஸ்ட் நைட்டு, நேற்றுக்கு இரவு. நேற்று இரவுங்கிறத லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும், எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போது நேற்று இரவு கனமழை பெய்தது அப்படிங்கிறத இங்கிலீஷில் இட் ரெய்ன்டு ஹெவிலி லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று என் குழந்தைடன் விளையாடினேன். நம்ம சொல்லுவோம்ல, நேற்று நான் என் பசங்க கூட நல்லா விளையாடினேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ பிளேடு வித் மை கிட்ஸ் எஸ்டர்டே. ஐ பிளேடு அப்படின்னா நான் விளையாடினேன். யாரு கூட? வித் மை கிட்ஸ், என் பசங்க கூட. ஓகேங்களா? எப்போ விளையாடினேன்? எஸ்டர்டே, நேற்றுக்கு. அப்போது நான் நேற்று என் குழந்தைங்க கூட விளையாடினேன் அப்படிங்கிறத ஐ பிளேடு வித் மை கிட்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட்டோம். நம்ம சொல்லுவோம்ல, நாங்கள் வந்து ஒன்றா தான் வந்து நேற்று நைட்டு சாப்பிட்டோம், எல்லாருமே நேற்று நைட்டு ஒன்றா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை இங்கிலீஷில் we had our dinner together. we had our dinner. இது வந்து நாங்கள் இரவு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம் தரும். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அப்படின்னு அர்த்தம் தரும். அப்போது நாங்கள் ஒன்றா தான் நேற்று நைட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறத we had our dinner together அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு நல்ல செய்தி கேட்டேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து ஒரு குட் நியூஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் ஒரு நல்ல செய்தி கேட்டேன். நல்ல செய்தி அப்படின்னா ஒரு குட் நியூஸ். ஓகேவா? நான் ஒரு நல்ல செய்தி கேட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஐ ஹியர்ட் எ குட் நியூஸ். ஐ ஹியர்ட் அப்படின்னா நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? குட் நியூஸ். அப்போது நான் ஒரு நல்ல செய்தி கேட்டேன் அப்படிங்கிறத ஐ ஹியர்ட் எ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர் நேற்று சென்னை சென்றார். நம்ம சொல்லுவோம்ல, அவர் நேற்று சென்னைக்கு போயிட்டாரு, சென்னை போனார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் நேற்று சென்னை சென்றார் அப்படிங்கிறத he went to சென்னை yesterday. he went to சென்னை yesterday அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் துபாயில் 2 ஆண்டுகள் வாழ்ந்தனர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து துபாயில் 2 வருஷம் இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அவங்க துபாயில் 2 வருஷமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை வந்து இங்கிலீஷில் they lived in Dubai for 2 years. they lived in Dubai அப்படின்னா அவங்க வந்து துபாயில் இருந்தாங்க. எத்தனை வருஷமா? for 2 years, 2 வருஷமாக இருந்தாங்க. அப்போ அவங்க துபாயில் 2 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லை இருந்தாங்க அப்படிங்கிறத they lived in Dubai for 2 years அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நேற்று இரவு குழந்தை நன்றாக தூங்கவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, நேற்று நைட்டு குழந்தை நல்லாவே தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நேற்று இரவு குழந்தை நன்றாக தூங்கவில்லை. இதை இங்கிலீஷில் the baby didn't sleep well last night. the baby didn't sleep well அப்படின்னா இந்த குழந்தை வந்து நல்லா தூங்கலை. எப்போ? லாஸ்ட் நைட்டு, நேற்றுக்கு இரவு. நேற்று இரவுங்கிறத லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். அப்போது நேற்று நைட்டு குழந்தை நல்லா தூங்கலை அப்படிங்கிறத the baby didn't sleep well last night அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் நேற்று நன்றாக விளையாடவில்லை. நம்ம ஏதாவது இந்த கிரிக்கெட்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம்ல, நேற்று வந்து இந்த டீம் வந்து நல்லாவே விளையாடவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் நேற்று நன்றாக விளையாடவில்லை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? they didn't play well yesterday. they didn't play well அப்படின்னா அவங்க நல்லா விளையாடலை. எப்போ? நேற்றுக்கு அப்படிங்கிறத எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். அப்போது அவங்க நேற்று நல்லா விளையாடலை அப்படிங்கிறத they didn't play well yesterday அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்,
நான் இன்று இரவு உணவு தயாரிக்கவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, நான் இன்னைக்கு நைட்டு சமைக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நான் இன்னைக்கு நைட்டு ஃபுட்டு ரெடி பண்ணலை, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நான் இன்று இரவு உணவு தயாரிக்கவில்லை. இதை இங்கிலீஷில் ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டின்னர் டுடே. ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டின்னர் டுடே அப்படின்னு சொல்லணும். அதாவது ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டின்னர் அப்படின்னா நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலை. எப்போ? இன்னைக்கு நைட்டு. அப்போ அதை வந்து டுடே அப்படின்னு சொல்லணும். அப்போது நான் இன்று இரவு உணவு தயாரிக்கவில்லை அப்படிங்கிறத ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் டின்னர் டுடே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவன் நேற்று ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் நேற்றுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அவன் நேற்று ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, அவன் நேற்றுக்கு வந்து வெளியில் போயிட்டான், ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணலை, இல்லைனா அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவன் நேற்றுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலை. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He didn't attend the online class yesterday. He didn't attend the online class அப்படின்னா அவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலை. எப்போ? நேற்றுக்கு. நேற்றுக்கு அப்படிங்கிறது எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். அப்போது அவன் நேற்று ஆன்லைன் கிளாஸில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத he didn't attend the ஆன்லைன் கிளாஸ் yesterday அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ அவளுடைய திருமணத்திற்கு சென்றாயா? நம்ம கேட்போம் இல்லையா, நீ அவளோட கல்யாணத்துக்கு போனியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நம்ம ஃப்ரெண்ட் யாராவது நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நம்மளால் போக முடியலை, நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம்ல, நீ போனியா, நீ அவளோட கல்யாணத்துக்கு போனியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ கோ டு ஹர் மேரேஜ்? டிட் யூ கோ டு ஹர் மேரேஜ் அப்படின்னா நீ அவளோட கல்யாணத்துக்கு போனியா, நீ அவளுடைய திருமணத்திற்கு சென்றாயா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று கிரிக்கெட் பார்த்தாயா? நம்ம கேட்போம்ல, நேற்று நீ கிரிக்கெட் பார்த்தியா அப்படின்னு கேட்போம்ல. நேற்று நீ மேட்ச் பார்த்தியா, நீ நேற்று வந்து கிரிக்கெட் பார்த்தியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ வாட்ச் கிரிக்கெட் எஸ்டர்டே? டிட் யூ வாட்ச் கிரிக்கெட் எஸ்டர்டே அப்படின்னா நீ நேற்று கிரிக்கெட் பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ நன்றாக தேர்வு எழுதினாயா? நம்ம வந்து நம்ம பசங்கக்கிட்ட எல்லாம் கேட்போம் இல்லையா, எக்ஸாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா எக்ஸாம் நல்லா எழுதினியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீ எக்ஸாம் நல்லா எழுதினியா அப்படிங்கிறத டிட் யூ ரைட் எக்ஸாம் வெல்? டிட் யூ ரைட் எக்ஸாம் வெல் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ ரைட் எக்ஸாம் வெல் அப்படின்னா நீ எக்ஸாம் நல்லா எழுதினியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அங்கு சென்றீர்களா? கேட்போம்ல, நீங்கள் அங்கே போனீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் அங்கு சென்றீர்களா, நீங்கள் அங்கே போனீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ கோ தேர்? டிட் யூ கோ தேர் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ உன் பாட்டியை சந்தித்தாயா? நம்ம கேட்போம் இல்லையா, நீ பாட்டியை பார்க்க போனியே, பாட்டியை பார்த்தியா அப்படின்லாம் கேட்போம்ல. பார்த்தியா, சந்தித்தாயா, இதுதான். நீ உன் பாட்டியை பார்த்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ மீட் யுவர் கிராண்ட்மா? டிட் யூ மீட் யுவர் கிராண்ட்மா அப்படின்னா நீ உன் பாட்டியை பார்த்தியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லையா? நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் வந்து அவங்க கல்யாணத்துக்கு போகலையா அப்படின்னு நம்ம கொஸ்டினையே வந்து நெகட்டிவாக கேட்போம்ல. முதல்ல நம்ம வந்து என்ன கேட்டோம், நீ அவளோட கல்யாணத்துக்கு போனியா அப்படின்னு கேட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களோட கல்யாணத்துக்கு போகலையா அப்படின்னு கொஸ்டினை நெகட்டிவாக கேட்குறோம். இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிடன்ட் யூ அட்டெண்ட் ஹிஸ் மேரேஜ்? டிடன்ட் யூ அட்டெண்ட் ஹிஸ் மேரேஜ் அப்படின்னா நீங்கள் அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லையா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக படிக்கவில்லையா? இப்போ நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் கேட்போம் இல்லையா, எக்ஸாமில் மார்க்கு கம்மியாக இருந்ததுன்னா கேட்போம்ல, ஏன் இவ்வளோ மார்க்கு கம்மியாக வந்திருக்கு, நீ ஒழுங்காக படிக்கலையா, நீ நல்லா படிக்கலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லையா. நீ நன்றாக படிக்கவில்லையா அப்படிங்கிறத இங்கிலீஷில் டிடன்ட் யூ ஸ்டடி வெல்? டிடன்ட் யூ ஸ்டடி வெல் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அவள் நன்றாக தூங்கவில்லையா? நம்ம கேட்போம் இல்லையா, இப்போ நம்ம வீட்டில் வந்து யாராவது இருக்காங்க, குழந்தைங்க எதுவும் இருக்குது அப்படின்னா, ஏன் அவள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா, நேற்று நைட்டு நல்லாவே தூங்கலையா, இல்லைனா கண் வந்து சவந்திருந்ததுன்னா நம்ம கேட்போம் இல்லையா, அவள் கண் ஏன் அப்படி ரெட்டிஷாக இருக்கா, அவள் நல்லா தூங்கலையா, அந்த மாதிரியெல்லாம் கேட்போம் இல்லையா. அவள் நன்றாக தூங்கவில்லையா. இதை இங்கிலீஷில் டிடன்ட் ஷீ ஸ்லீப் வெல்? டிடன்ட் ஷீ ஸ்லீப் வெல் அப்படின்னா அவள் நல்லா தூங்கலையா அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் அந்த நிலத்தை வாங்கவில்லையா. நம்ம கேட்போம் இல்லையா, ஒரு லேண்ட் ஏதாவது வாங்குற மாதிரி ஐடியா இருந்திருக்கும், அதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, வாங்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறமாட்டி அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, அவங்க அந்த இடத்த வாங்கலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அவங்க அந்த இடத்த வாங்கலையா அப்படிங்கிறத didn't they buy that land, didn't they buy that land அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கவில்லையா. நம்ம கேட்போம் இல்லையா, நீ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கே வந்து நம்ம ஏதாவது ஒரு ஜாபை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம், அவன் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்க மாட்டான், இல்லைன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஜாப் கிடைக்காம இருந்திருக்கும். நம்ம கேட்போம் இல்லையா, நீ அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலையா, நீ அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கவில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம்ல. இதை வந்து எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், didn't you apply for the job, didn't you apply for that job அப்படின்னா நீ அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலையா, நீ அந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 20 சென்டென்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாஸ்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொஸ்டினாகவும் எப்படி கேட்குறது, அதே மாதிரி நெகட்டிவ் கொஸ்டினாக எப்படி கேட்குறது அப்படிங்கிறத இந்த 20 சென்டென்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களை எல்லாத்தையுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான். இது எல்லாத்தையுமே தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷில் சொல்லி பழகி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்குக்கான டைம். இங்கே வந்து நான் ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் வந்து நான் வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் நேற்று கோவிலுக்கு சென்றேன். செகண்ட் ஒன், நான் நேற்று கோவிலுக்கு செல்லவில்லை. தேர்ட் ஒன், நேற்று நான் கோவிலுக்கு சென்றேனா. ஃபோர்த் ஒன், நேற்று நான் கோவிலுக்கு செல்லவில்லையா. ஃபிஃப்த் ஒன், அவன் நன்றாக சாப்பிட்டானா.